ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிராம உதவியாளருக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 4க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கான எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் வரைக்கும் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்கேன், அதாவது என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேனோ அந்த கண்டென்ட்கான பிடிஎஃப்பும் நான் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்கான லிங்க் ஆனது கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல கொஷின்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஷின்லேருந்தே உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஷின் கேட்க நிறைய வாய்ப்பானது இருக்குது. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் இந்த கொஷின்ஸை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. 10 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறத ஒரு தடவை உங்கள் காதால் கேட்டிங்க அப்படின்னாலே நல்லா மனதில் உங்களுக்கு பதியும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, புதையல் கிடைத்த தகவலை அருங்காட்சியக இயக்குனருக்கு புதையல் கண்டெடுப்பு பற்றி கூறுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் தான் புதையல் கிடைத்த தகவலை அருங்காட்சியக இயக்குனருக்கு சொல்லுவாங்க. அடுத்து, பொது சொத்துக்கள் பற்றிய பதிவேட்டை ஒரு கிராம நிர்வாக அலுவலர் எந்த ஆண்டு அரசாணையின்படி பராமரிக்கிறார்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1987ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, உழவர் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கிய தமிழக முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் தான் உழவர் பாதுகாப்பு திட்டத்தை ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சாங்க. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. தாய்மொழி தமிழை தவிர்த்து பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் தேர்வினை எவ்வளவு காலத்திற்குள் தேர்ச்சி பெற வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டு. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. ஒரு பட்டாதாரர் தனக்குள்ள கைப்பற்று நிலங்கள் மீதுள்ள உரிமையை விட்டு கொடுக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியர். அடுத்த கொஷின் பாருங்க. கொடுக்கப்பட்டவற்றுள் எது சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாமரம் 75.00. தமிழக உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினர் ஆவதற்கு எவ்வளவு பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10. அடுத்து 8th கொஷின் பாருங்க. தொழில் மற்றும் வணிக நோக்கங்களுக்கு அதிகமான நிலங்களை வாங்க அரசிடம் அனுமதி பெற வலியுறுத்தும் நில சீர்திருத்த சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 37A. அடுத்து 9வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். கிராம நத்தம் புறம்போக்கு அருகில் உள்ள நிலங்களை ஒப்படை செய்யக்கூடாது என கூறும் அரசாணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை 959 வருவாய்த்துறை. 10வது கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். பட்டா நிலங்களை கையகப்படுத்துதல் தொடர்பாக விவரம் கூறும் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நில எடுப்பு சட்டம் 1894. கிராம நிர்வாக அலுவலர் ஆக்கிரமணங்கள் குறித்து நபர் வாரியாக படிவத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி மெமோ படிவம். 12வது பாருங்க. இனாம்தாரர் இனாம் நிலங்களுக்கு ஜமீன்தாரருக்கு செலுத்தப்பட்ட தொகை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜோடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 12க்கு மட்டும் ஆன்சர் சில பேர் பேஸ்கோஸ்ன்னு சொல்கிறாங்க, சில பேர் தஸ்டிக் படிகள்னு சொல்லியிருக்காங்க. நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் ஜோடி அல்லது தஸ்டிக் படிகள்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நில அளவை பராமரிப்பு பணிகளுக்கு A மற்றும் B கற்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதை பராமரிக்கும் பதிவேடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிப்போ பதிவேடு. மேக்ஸிமம் பதிவேடுகள் பற்றி உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து 14 பார்த்தீங்க அப்படின்னா
கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொரு பசலியிலும் எந்த மாதத்தில் தோராய கேட்பு பட்டியல் தயார் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர். இந்த கொஷினும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். சிறிய ஏரிகள் என்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 முதல் 5 மாதங்கள் வரை தண்ணீர் கொடுக்க கூடியவை தான் சிறிய ஏரிகள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைப்பற்று உரிமையை ஒரு பட்டாதாரர் விட்டு கொடுப்பதாக இருக்கும்போது அந்த நிலம் புன்சை நிலமாக இருந்தால் எத்தனை ஏக்கருக்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏக்கர். அடுத்து தமிழக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற தேவையான வயது வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 60 வயது வரை. இது வந்து இன்டர்வியூவில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ப்ரீவியஸ் இயரில். அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் ஜப்தி செய்யும் போது முதலில் இதனை ஜப்தி செய்கிறார். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அசையும் சொத்துக்களை தான் ஃபஸ்ட்டு ஜப்தி செய்கிறாங்க. அடுத்து 19வது பார்த்தீங்க அப்படின்னா ஜமாபந்தியின் போது பின்வரும் நபர்களில் யார் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்கள். 20வது பார்த்தீங்க அப்படின்னா பயிராய்வின் போது சர்வே கற்கள் உள்ள இடம் மற்றும் புறம்போக்கு இடங்களை எளிதில் அடையாளம் கொண்டு கொள்ள உதவுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கெட்சு. அடுத்து புதையலை கண்டெடுத்தவர்கள் மாவட்ட வட்ட ஆட்சியருக்கு கீழ்கண்ட காலகட்டத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை மந்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் தகவல் தெரிவிக்கணும். அடுத்து வனப்பகுதிகளாக வகைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலங்களில் உள்ள ஆக்கிரமணங்களை அகற்றுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வனத்துறைக்கு தான் உள்ளது. அடுத்து உரிமை அளிக்கப்பட்ட இனாம்கள் விற்கப்படும் தொகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குவிட் ரெண்ட். அடுத்து 24 பாருங்க, நிலவரி மற்றும் நில சம்பந்தப்பட்ட பாக்கிகளை தவிர அரசுக்கு செலுத்த வேண்டிய இதர பாக்கிகளை நிலவரி வசூல் சட்டத்தின் கீழ் சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுத்து வசூல் செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சட்டப்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 52 கீழ் நடவடிக்கை எடுத்து வசூல் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைனலாக 25வது கொஷின் பாருங்க. எந்த அரசாணை மூலம் தமிழக முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை எண் 540. இப்போது இந்த பார்ட்டில் 25 கொஷின்ஸ் வந்து ஆன்சரோட பார்த்துருக்கோம். இப்போது இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கூட உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஆனது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தற்போது எக்ஸாம் ஆனது நடந்து கொண்டிருக்கும். அடுத்த வீடியோவில் இந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு எக்ஸாம் ஆனது எப்படி இருந்தது, கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த 25 கொஷினுக்கான பிடிஎஃப் லிங்க்கானது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பிடிஎஃப்பை இலவசமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பாக்கி உள்ள கொஷின்ஸ்லாம் ஆன்சரோட பார்க்கலாம். நன்றி.